வானேண்ணா என் பார்சல் இது தர முடியாதுன்னு உட்கார வச்சுன்னு இருக்கிறாங்க. நான் பிடிச்சி வச்சிருக்கீங்களா? நான் யார் தெரியல? சிஎம்பிஏ. வாட் டியூட்டி வேஸ்ட் டூயிங் திஸ் மை பார்சல். லெட்டர் பார்சல்லாம் எடுத்து ஒரு பையில வச்சுட்டு போறாங்க. கேட்டா அடிக்க வராங்க. எல்லாம் முக்கியமான பொருள் தெரியுமா? பார்சல் அனுப்புனவங்களுக்கு டெலிவரி பைசா இல்லைன்னா எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? என்ன நடத்திட்டு இருக்கீங்க? வாங்கி கொடுத்துறேங்க. வாங்கி கொடுப்பாமதா மேடம் கேட்டா தரமா ஆடு மாமா அனுப்புற கடதாசி இது. பார் எனக்கு அனுப்புறீங்க. ஆடு மாமா அனுப்புற கடதாசி தான். குடு நான் பாக்குறேன். குடு நீயே பாரு. பாருங்க சார். குப்பைங்கெல்லாம் எடுத்து பொறுக்கி வச்சு சுத்தி. இந்த உன் பையன் உள்ள லெட்டர் இருக்கு. எப்படி இந்த அம்மா கைக்கு வந்தது? சார் இதெல்லாம் 3 நாளைக்கு முன்னாடி அண்ணா நகர்ல டெலிவரி பண்ண லெட்டர் சார். இதை எடுத்துச்சுங்க சார் இந்த அம்மா. என்னையா இது? இது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? இந்த அம்மா மாதிரி ஒரு ஆள் இருந்தா போதும். நாங்க போஸ்ட் ஆபீஸை இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான். இந்த அம்மாவை இந்த பக்கம் இன்னொரு தடவை பார்த்தேன். அவ்வளவுதான். ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி கொடுத்தணும் சார். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை சார். அதுக்காக யோ உடம்பு சரியில்லைனா வீட்ல பூட்டி வைக்க வேண்டியதானே? எதுக்கே வெளில விடுறீங்க? நல்லா ஊர் மேல போன மாதிரி எங்க மேல வந்து ஏறா தன்ற மாதிரி எங்க இருந்தா எங்க ஊர் இருக்குது இது? இருங்க ஒண்ணே இல்ல வாங்கி கொடுத்தாச்சுங்க. நான் போடுவேன் நீ. சங்கரே மல சொன்னா கேட்க மாட்டேன். என்ன பேசின இருக்கும்போது அடிக்கிறேன்? நான் எல்லாத்துக்கும் முன்னாடி பெரிய இவனா நீ என்ன அடிக்கிற நீ? என்னடா உனக்கு என்ன தெரியும்? உனக்கு ஏன் பார்சல் சொன்னா திரும்ப ஏதோ பேசுறீங்க? போ எங்கயாவது போய் செத்துட்டல. அப்படியே வாரி போட்டால போ. உயிரோட இருந்து சாவுறீங்க. கட்டவங்க பேச்ச வாங்கிட்டு. போடா பைத்தியக்காரா போடா. போ அப்படியே போய் செத்துறீங்க. அது திரும்பி வந்துறாத. என்ன அடிச்சிட்டல நீ. அம்மா எல்லாம் அடிக்காத சங்கரே பாவண்டா. இங்க பாரு, அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க, இங்க தான் வருவாங்க. நீ ஏன் இப்படி இருக்க? சங்கரே நைனா சாப்பிடல நைனா, பசிக்குது. அம்மா ஆமா வாங்க சாப்பிடுமா. சாப்பிடுங்க சார். ஒரு வாய் வாங்கினேன்னா நீ சாப்பிடு. அம்மா ஒன்று அடிச்சனா? நீ தானடா அம்மாவை அடிச்ச. அம்மாக்கு எந்த கோபமும் கிடையாது. சாப்பிடு. ஏமா இப்படி பண்ற? ஏன்னா ஏமா இப்படி பாவம் பண்ண வைக்கிற? அடிச்சுட்டு எல்லாரும் நான் எந்த தப்பும் பண்ணலையே நைனா. விடு நைனா. இந்தம்மா இந்த வாங்கி ஒரு வாய் வாங்கி. நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியலடா. உங்க பேர் என்னம்மா? ஜே பேபி. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். உங்க சொந்த ஊர் என்னம்மா? சொந்த ஊர் கைக்காங்குப்பம். ஆஹா. கட்டி கொடுத்தது வந்து இங்கே ஐனாவரம் வஉசி தெருவில். எப்பம்மா கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு? என்னம்மா 11 வயசுல ஆச்சு கல்யாணம். எத்தனை பசங்கம்மா உங்களுக்கு? இருக்காங்க, திருஷ்டி வச்சுதாதீங்க 5 பசங்க. உங்க வீட்டுக்காரர் உயிரோட இருக்காராம்மா? இல்லை, காலமாயிட்டாரு. ஓ, எப்படிம்மா இருந்தாரு? எப்படி இருந்தா உனக்கு என்ன? எப்படி இருந்தா உனக்கு என்னன்னு கேக்குறேன் இல்லம்மா. நான் சும்மா கேள்வி கேட்டுக்கினே இருக்கிறேன். நீ தெரிஞ்சுக்கலான்னு கேட்டம்மா. அதான் சும்மா என் வீட்டுக்காரர் இறந்ததை தெரிஞ்சுக்கிறேன். என்னத்த பண்ண போற நீ? என்ன கேக்குற நீ? எப்ப வந்தா என்ன கல்யாணம், எத்தனை பசங்க, என்ன ஏதுன்னு சும்மா கேள்வி கேட்டுக்கினே இருக்குது. ஐயா நான் குழந்தையா சும்மா நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு? இப்ப என்ன உனக்கு என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் அவள் தானே? இந்திரா காந்தி தெரியுமா உனக்கு? என் ஃப்ரெண்டு இந்திரா காந்திட்ட போன் போட்டு கேளு. ஜே பேபிமா யாரு என்ன ஏதுன்னு கேளு. போன் போட்டு கேக்குறேம்மா. போன் போட்டு கேளு கேளு. இனிமேல் உங்களை எதுவும் கேட்கல. சரியா? கேட்காத. அமைதியா இரு. கொஞ்சம் அமைதியா இரு. எனக்கு ஊர்ல எவனோ சொன்னா எனக்கு பைத்தியம்னு என்னம்மா சொல்லிட்டு சொன்னாங்க? நீ பெரிய டாக்டர்னு கூட்டாங்க அந்த பசங்க. இருங்கம்மா, இதுதான் பெரிய பைத்தியம். இதான் ஒரு டாக்டர் கூட்டு போனோம் முதல்ல. பேபிமா கோவப்படாதீங்க. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க. ஏன் வெளிய இருந்து என்ன பண்ண பாருங்க? நான் சிஸ்டர். சிஸ்டர் வரட்டும். சிஸ்டர் வரட்டும். வாமா. வெளில போறோம். என்னம்மா
பேபிமா வெளில போய் சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். வெளிய போய் சுத்தி பார்க்கலாம். இதேரா ஊத்து விட்டது. முதல்ல இது தூக்கி உள்ள போடுங்க. போடலாம் போடலாம். ஏன் பசங்க எப்படி சத்தம் இதுக்கு நான் வந்துதான். அம்மா அத்தை கேட்டது. உட்காருங்கம்மா. இந்திரா காந்தி உங்களுக்கு சொந்தக்காரங்களா? இல்ல டாக்டர், இதுதான் டாக்டர் சம்மந்தம் இல்லாம பேசுவாங்க. சம்மந்தம் இல்லாம பேசுறாங்கன்னு தெரியுதுல்ல. ஆரம்பத்திலே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரணும்னு தோணலையா? இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க. எவ்வளோ நாளா இப்படி இருக்காங்க? ஒரு 3 வருஷமாவே இப்படிதான் இருக்காங்க டாக்டர். எங்கள் குடும்பத்தையே கட்டி ஆண்டவங்க. வீட்டில் மாறி மாறி ஒரே பிரச்சனை. அப்பான்னா அம்மா உயிர். அவர் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல செத்து போனது அம்மாவால் தாங்கிக்க முடியல. அப்பா தந்த வருமானம் போய் பிள்ளைங்களை நம்பி வாழ வேண்டியதாயிடுச்சு. எங்கள் அக்கா வீட்டுக்காரர் என் புருஷனா அடுத்தடுத்து இறந்து போயிட்டாங்க. அம்மா பேரில் இந்த வீடு கடனில் போயிடுச்சு. இதெல்லாம் பத்தாதுன்னு இவன் லவ் மேரேஜ் பண்ணுவான் தான். அதுலேருந்து தான் வீட்டில் ஒரே சண்டை. இனிமே அவங்ககிட்ட யாராவது பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன யாரும் உயிரோட பார்க்க முடியாது சொல்லிட்டேன். அப்பத்துலேருந்து ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க டாக்டர். தனியாக உட்காந்து ஏதோ யோசிச்சுன்னே இருப்பாங்க. அன்னிலேருந்து சரியா சாப்பிடல, சரியா தூங்கல, ஏதேதோ பெணாத்த ஆரம்பிச்சிட்டாங்க டாக்டர். திடீர்னு யார் வீட்டுனா போய் பூட்டு போடுறது, போஸ்ட் பாக்ஸ்ல இருந்து லெட்டர் எடுத்துன்னு வந்துடுது, வீட்டில இருந்து காசு நகை எடுத்துன்னு போய் யாருக்குன்னா கொடுக்கறது, சம்மந்தம் இல்லாம பேர் சொல்லி கூப்பிடுறதுன்னு அவங்க டெய்லி இப்படி பண்றதுனால பிரச்சனை அதிகமாச்சே தவிர குறையில. முதல்ல அம்மாவை கூட்டின்னு போய் 2-3 இடத்துல மந்திரிச்சுலாம் பார்த்தோம், ஒன்றும் நடக்கல. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போய் மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்தோம். கொஞ்ச நாள் சாப்பிட்டாங்க, அப்புறம் அதையும் சாப்பிடல. எல்லாரும் தானா சரியாயிடும்னு சொன்னாங்க டாக்டர். நாங்களும் அப்படியே விட்டுட்டோம். நாங்களே ரொம்ப கஷ்டப்படுறதுனால எங்க அம்மாக்கு செலவு பண்ணி பார்த்துக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கணும் டாக்டர். ஆனா இன்னும் மோசமா போறாங்க டாக்டர். அழாதீங்கம்மா. இங்க பாருங்கம்மா, குடும்பத்துல ஒருத்தர் இப்படி பாதிக்கப்பட்டா யாராவது தலைமை பொறுப்பு எடுத்து அவங்கள அக்கறையா கவனிச்சுக்கணும். சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு மாதிரி தான் இந்த வியாதியும். எப்பவாவது ஒரு தடவை உங்க அம்மா கிட்ட மனசு விட்டு பேசியிருக்கீங்களா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி. குழந்தையா பிறந்து வளர்ந்து வயசாகி திரும்பவும் குழந்தையா மாறுறது. குழந்தைக்கு இருக்கிற அதே ஆசை, எதிர்பார்ப்பு, கோபம், பசி, பொறாமை எல்லாம் இவங்களுக்கும் இருக்கும். அதை புரிஞ்சுக்காம இருக்கீங்களே, அவங்களுக்கு உங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இவங்களுக்கு இருக்கிறது எங்க டேர்ம்ல பைபோலார் மூட் டிசார்டர், அதாவது மன அழுத்தத்தால ஏற்படுற மனச்சிதைவு. அப்புறம் டிமென்ஷியாவும் இருக்கு, அதாவது ஒரு வித ஞாபக மறதி. தான் வீடுன்னு நினைச்சு பூட்டு போடுறது, பொருளை எடுத்துட்டு போறது, இதுல நிறைய வகை இருக்கு. தொடர்ந்து டயக்னைசிஸ் பண்ணாதான் இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். இதை மெடிசின் கொடுத்து ஈஸியா கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். பயப்பட தேவையில்லை. நீங்க வெளில வெயிட் பண்ணுங்க. இந்த பிரெட் எல்லாத்தையும் சாப்பிட்டுருன்னா இந்த பொண்ணு எல்லாம் பார்த்துட்டு தூக்கிட்டு வந்துருக்கீங்க. வா நைனா, எங்க செல்வி? அம்மா, செல்வி எங்க நைனா? செல்வி ஏதோ கிளம்பிடுச்சுமா. கிளம்பிடுச்சுனா வா, நம்மளும் கிளம்பிடலாம். இன்னும் 2 நாள் இருக்க சொல்றேன். 2 நாளா? யார் சொன்னது? பெரிய டாக்டர். பெரிய டாக்டருக்கு 2 நாள் இருக்க சொல்றாரு. அதான் இன்னைக்கு போக சொல்லிட்டு. இல்லம்மா, பார், அதெல்லாம் இருக்க முடியாது. என்ன கூட்டுமா முடியுமா முடியாதா? இருக்க சொல்லிட்டாங்களே. அவன் இருக்க சொல்றதுக்கு நான் கேக்குறேன். நானு டாக்டர் தான். இன்னும் 2 நாள் இருக்க சொல்றாங்க. டாக்டர் நான் கேக்குறேன். நானு உன்கிட்ட மட்டும் 2 நாள் சொல்லினே இருக்கறான் அந்த ஆளு. இன்னும் 2 நாள் மட்டும் தங்க சொல்றாங்கம்மா. சரி பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாமா? 2 நாள் தங்கி இருக்கிறதுக்கு என்ன கோயிலா குளமா? 2 நாள் தங்கி இருந்துட்டு போறதுக்கு எங்க வேணாலும் அந்த கையில. பேபிமா என்னாச்சு? ஏன் கத்துறீங்க? கையில நீ என்ன சொன்ன? இன்னைக்கு காலைல போலாம் தானே சரி சொன்னீங்க. போலாம். டாக்டர் வந்துட்டோம். டாக்டர் வந்தனே போலாம். பெரிய டாக்டர் எல்லாம் வர மாட்டாங்க. டாக்டர் எல்லாம் வர மாட்டாங்க. இங்க பாருங்க, நம்ம டிஸ்சார்ஜ் மாதிரி வாங்கிட்டு போயிடலாம். என்ன கொண்டு டிஸ்சார்ஜ் சரி வாங்குறேன். சிஸ்டர் 2 நாள் மட்டும் இருந்து சரி பண்ணிட்டு போயிடலாமா? சரி பண்றேன். எனக்கு என்ன இருக்கு? சரி பண்றதுக்கு எனக்கு என்ன இருக்கு? போலாமா? உடம்பு பாத்துட்டு போலாம். சும்மா இருமா, உனக்கு தெரியாது. அது தீபாவளி அப்ப வேற பெத்துக்கு பிள்ளைகள் எல்லாம் காட்டு போறாங்க. 2 நாள் காட்டு பேசுற அப்ப பாத்துக்கங்க. இந்த பாரு, செந்தகல்ப தெரியுமா உனக்கு? செந்தகல்ப தெரியுமா? ஒரு ஃபோன் பண்ணல அப்படியே வந்து இறங்கி வரணும். அவ்வளவுதான். அப்ப விடு. வாடேனா. அம்மா வெளிய வா பாரு. அம்மா வெளிய. நைனா. வாமா நைனா நீ இது நைனா. வா வெளிய. நைனா. ஊட்டல நான் ஊட்டல. பா பா. சாவச்சிடா நைனா. அப்பா ஊட்டல போய்டாத நைனா. சங்கரா, அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஓடிச்சு. நான் பின்னாடியே ஓடுறேன். நீ சீக்கிரம் டபுள் டேங்கர் ஓடிக்கிட்ட வா சங்கரா. சரி நான் வரேன். அம்மா நில்ல.
எங்க வைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கா? இல்லம்மா அம்மா வீட்டுக்கு போலாம் வாமா. இதுக்கா நான் உங்களை எல்லாம் பெத்தேன்? எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு பார்த்துருப்பேன். வைத்தியக்கார ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்க்கறீங்க. வீட்டுக்கு போலாமா? போடா. மா அம்மான்னு கூப்பிடாத. அம்மான்னு கூப்பிடாதீங்க யாரும். அப்படிலாம் சொல்லாதம்மா. மா உங்க குடும்பத்தை போய் பாருங்க. என்ன பத்தி கவலைப்படாதீங்க. பின்னாடி மா, வந்தீங்க. மா நீ மாமா ஐயோ அரக்கல்ல தூக்கி அடிச்சிருவேன். அரக்கல்ல போடா. அடிச்சு மண்டை உடைப்பேன். மண்டை உடைப்பேன். மண்டை உடைச்சிருவேன். போங்க. போங்க. மரியாதையா போயிடுங்க. அம்மா கிடையாது. எங்க பிள்ளைங்களும் கிடையாது. யாருக்கு யார் அம்மா? பா அம்மா வராங்கப்பா. அது முடிஞ்சா அம்மாவை தேடிட்டு வந்தீங்களா? அவ்வளவு தூரம் 2 பேரும் ஒன்னாவா வந்தீங்க? அழாத கண்ணு, அழாத, அழாத செல்லம். அழக்கூடாது. அழாத. அம்மா நல்லா இருக்கிறேன். நீதான் கொண்டு வந்து சேர்த்தியா சாமி? சந்தோஷம். ஏன் நல்லா இருக்கிறியா? உள்ள வரியாப்பா? உள்ள போலாமா? போகக்கூடாதுமா. விட மாட்டாங்களா? சரி வா, வெளியே போலாம். வா வா, வெளியே போலாம். வா. உன்னை பார்க்க வந்தப்ப இங்க இல்லையாம்மா? நீ எங்கம்மா போன? நான் எங்க போனேன்? நைட்டியை போட சொல்லி ஒரே அமக்கலம் பண்றாங்க நைனா. இந்த வயசுக்கு மேல நைட்டியை போடுவாங்களா? இதோ அந்த சாமி தான் 2 புடவை வாங்கி கொடுத்துச்சு. பா நான் போயிட்டு சூப்பர்வைசர் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க சார். பேசிட்டு இருக்கேன். மற்றபடி இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது நைனா. எல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்க. வேலைக்கு வயிறார சோறு போடுறாங்க. சாப்பிட்றேன் நைனா. இல்ல இல்ல வேணாம்மா, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். உனக்கு கொஞ்சோண்டு நைனா. அப்புறம் நைனா வளர எப்படி இருக்குது? மா எனக்கு பொன் குழந்தை பிறந்திருக்குமா? எப்படி இருக்குது பாத்தியா? நான் ஒன்றும் பார்க்கலம்மா, இங்க அலைஞ்சிட்டு இருக்கேன்ல. நீ வந்து உன் கையால தொட்டு தூக்கி கொஞ்சம் போது பார்த்துக்கிட்டு. வா போலாம். நைனா எங்க எல்லாம் பார்க்காம இங்கேயே கடந்து செத்து போயிடணும்னு நினைச்சேன். எல்லாம் ஒன்றாவாதுமா. வந்துட்டீங்க, ஒன்னா வந்துட்டீங்க. ஏமா எனக்கும் ஒரு குழந்தை இருக்குது, அதை பத்தி எல்லாம் விசாரிக்க மாட்டியா நீ? நான் தானே தூக்கி வளர்த்து என்னமோ புதுசா சொல்லிட்டு வரேன் நீ. இது வந்து சின்ன பையன், இவன் பெரிய பையன். இன்னும் 3 பேர் வீட்டுல தான் இருக்கிறாங்க. சென்னையில இருந்து வந்திருக்கிறாங்க என்ன பாக்கிறதுக்கு. இது யார் தெரியுதா? கமலா பெரியமா இங்கதான் இருக்குது. இந்த பாரு கொய்யாக்காயா பாரு. இது கொய்யாக்காயா? நைனா ছেলে কি দুই ছেলে? चीले के दी चीले लकुफा लकु ছেলেদের নাম কি? नाम की चा ஐயோ नाम की चा வந்து ஒரு வாரத்திலே பெங்காலி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா? எல்லாம் நம்ம பேசுறதா இதுல என்ன இருக்கு பாரு. பெங்காலியா சார் பேசுறாங்க அவங்க ஏதோ வாய்க்கு வந்து பேசின்னு இருக்காங்கப்பா. மா நானு நாளைக்கு ஊருக்கு போறேன். போயிட்டு அடுத்த வாரம் வர்றேன். மறுபடியும் அண்ணா சார் அம்மாவை இப்படியே கூட்டு போயிட்டுமா சார்? கோர்ட்டு கேஸ்லாம் வேணாம் சார். சங்கர கோர்ட்டு மூலயமா வந்திருக்கோம், எதனா பெரிய பிரச்சனை ஆயிடும். இன்னைக்கு ஒரு நைட்டு பொறுத்துவாங்கப்பா, நாளைக்கு இட்டு போயிடலாம்ல. ஐயா நான் மறைக்கிறேன். நீ யார் குடும்பத்தை கெடுத்துட்டு வந்து நிக்கிறீங்க பாவீங்களா?
இவனுங்களெல்லாம் இப்படி விடக்கூடாது. சும்மா டேஸ்ட் கொண்டாந்து கோட்டு கொண்டாந்து என்னத்துக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கின்னு? சும்மா இரு நைனா, 4 கேள்வி கேட்கணும் நம்ம. கம்மிருமா வேணாமா எல்லாம் சுட்டு தள்ளணும், சுட்டு. இந்த மாதிரி மொட்டை சாவடிச்சிரும். போலீஸ்ல எனக்கு கூட பயம் கிடையாது. என்ன விடுமா ஏமா வாயை வச்சுன்னு சும்மா இருமா பேசாம ஏமா எப்படி நிக்கிறான் பாரு, எப்படி நிக்கிறான் பாரு. இப்படி மொரப்பா நிக்கிறான். என்ன அப்படி நிக்கிறான்? சொல்லு பாக்க. தூக்க மாட்டேன் சாவடா. இவனால தூக்க தான் போடுறோம். ஐயோ மா தான் போடுறோம். மா ஏமா கத்துற ஏய் மொரக்கறான் பாரு, மொரக்கறான். मोदी सर देखो சாரி சார் अरे এটা কোট ওনাকে শান্ত হতে বলুন ஏப்பா அம்மா கொஞ்சம் சுமார் சொல்லுப்பா. আর ওনাকে বাইরে নিয়ে যান তো சார் என்னடா? பாத்துக்கப்பா. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கம்மா. আপনাদের ভেতরে আসতে হবে, ওনাকে নিয়ে তাড়াতাড়ি ভেতরে ஏப்பா আসুন। கூப்பிடுறாங்க. கூப்பிடுறாங்க. ஆமா ஏமா நம்ம என்ன கண்டிஷன்ல வந்துக்கிறோம், ஏமா அப்படிலாம் பண்ற நீ? ஐயோ உன்னை வச்சுன்னு ஊரு போய் சேர முடியாது போல்த. மா இந்த பக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம். ஜே பேபி உள்ளேனையா, உள்ளேனையா, உள்ளே. கத்தாதம்மா கூப்பிட்டாங்க நைனா. சரிம்மா கத்தாதம்மா பேர் சொல்ல கூப்பிட்டாங்க. சரி இங்க இப்படிதான் சொல்லணும். சரி நைனா உள்ள வந்து நில்லுங்க. உள்ள வந்து இங்க தான் பேசணும். வேண்டாம், கம்முனு வாங்க. এরা আপনার ছেলে? இது சின்ன பேட்டா, பெரிய பேட்டா, என் பேட்டா தான். ইনি আপনাদের মা? ஆமா சார் আম্মা স্যার তোমরা কি করছিলে যে মা এত দূর চলে এলো? হ্যাঁ, মা ঠিক করে খেয়াল রাখতে পারোনি? এরপর যদি এরকম হয়েছে না, তোমাদের হাজতে ভরবো, মনে রেখো। না மா யோ না சும்மாறா. நான் பசங்கள திட்டுறேன். கம்மிருமா பெரிய மயிர் கோர்ட் ஜட்ஜினா என் பிள்ளைகளை என்ன வேணா பேசு நீ. चुप करते बोलो நான் அந்த கொலைகாரங்களா நிக்கிறாரு, அவரை பிடிச்சு உள்ள போட்டு தூக்கல போடுறோம். எழுதி கொடு அது ஜட்ஜி. ஜட்ஜ் அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா நான் யார் இருந்தேனா? நான் யார் தெரியுமா? ஜெயலலிதா ஃப்ரெண்டு. ஒரே நிமிஷம் உன்னை அப்படியே எடுத்துன்னு வந்து சாதா வக்கீல் ஆக்கி விட்டுருவேன். ஜட்ஜ் மாத்தி சாதா வக்கீல் ஆக்கி விட்டுருவேன். பாக்குறியா? இல்ல நைனா, ஒரு ஜட்ஜின்னா என்ன கெத்தா வயசா இருக்கட்டும். தலையில நினைச்சிருக்கா பாரு. அவருக்கு என்ன 35 வயசோ 40 வயசோ? சரியா வக்கீலுக்கு படிக்காம அப்படியே நேரா லஞ்சம் கொடுத்து ஜட்ஜா வந்துட்டா இவன். அதான் அப்படி பேசிட்டு கிடக்குறான். வேணாமா அமைதியா இருமா, சொன்னா கேளுமா. இதே மாதிரி பண்ணிட்டு தான் திரும்ப உன்னை ஹோமுக்கு அனுப்பிச்சு விட்றாங்கம்மா. ஹோமுக்கா? சரிப்பா, சரி. நீ ஓமுக்கும் நாங்க ஜெயிலுக்கு தான் போனோம் போ. தாதா நிறுத்திட்டேனே. சாரி சார் நிறுத்திட்டேன். சார். சரி স্যার একটু সাইন। 1000 টাকা গার্ডিয়ান বট দিয়ে এনাদের কাস্টডিতে নেবেন। কোর্ট বললে কোর্টে প্রডিউস করবেন। এখন নিয়ে যান। ওকে স্যার। கோர்ட்ல கூட திரும்ப வரணும். மேடம் பட் ஆர்டர் காப்பி வந்துச்சுப்பா. சார் எதுக்கு? இதான் ஃபைனல் பேப்பர்ப்பா, பத்திரமா வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு எதுக்காவது யூஸ் ஆகும், அதுக்கு தான் சொல்கிறேன். சரி சார், உஷாராக வச்சுக்கோங்க. சரி சார் এবার আপনার আম্মাকে নিয়ে যেতে পারেন। আচ্ছা, அதான் அம்மா ஒழுங்காக எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. சரிம்மா কি মূর্তি দা আজকে তাহলে পার্টি হবে নাকি? பார்ட்டி இன்னைக்கு கொடுத்தாங்களாம் அப்படின்னு. அதெல்லாம் தாராளமா கொடுக்கலாம், சொல்லுங்க சார். சார் பணம்லாம் கொடுக்காதப்பா, একদম நம்மளால தான்ப்பா. இந்த வை சார் எஸ் அதெல்லாம் வேணாம்ப்பா. அம்மா ஒரு நாள் தங்கிட்டு போங்கம்மா, ரூம் எடுத்து தரேன். ஐயோ வேண்டாம் சாமி, இவ்வளவு நாள் இங்க அலைஞ்சுக்கிட்டு இருந்தது போதும். என் பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு நான் ஊருக்கு போறேன்யா. இங்க எங்காவது பக்கத்துல சுத்தி பார்த்துட்டு போறோம் சார். இங்கேயே ஒரு பார்க் இருக்குது, சுற்றி பாருங்க. கிளம்புங்க. சரி சார் நான் கொஞ்சம் நாயராண்டா இருக்கிற வேலையை முடிச்சுட்டு வந்தேன். சரிங்க சார். சரி வரமா சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். வரேன் சார். வாமா போங்க வரையா, வரேம்மா, பத்திரம். வரேன். இருக்கட்டும். மா எதுமா நீ கல்கத்தா வந்த? இப்படியாமா நம்ம செல்வி வீட்டுக்கு போலான்னு ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்தேன், அம்பத்தூருக்குன்னு. பார்த்தா இங்க கொண்டு வந்து விட்டுட்டான். அம்பத்தூருக்கு போற ட்ரெயின் அவரால கூட்டு வந்து விட்டுச்சு. நைனா சரிதான் நைனா, என்ன அப்புறம் அங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டு ஆஸ்பத்திரியில் ஏதாவது சேர்ப்பீங்களா? வா அப்பெல்லாம் எதுவும் இல்லைம்மா, இனிமே என் கூட தான் இருப்பேன். சரி. நீ எங்கேயும் போயிடாது இனிமேல். போக மாட்டேன் நான் எங்கேயும் போக மாட்டேன். எப்பா பயம் அவனுக்கு. நம்ம எங்கேயாச்சும் போய் சுத்தி பார்த்துட்டே போலாமா? வந்து சுத்தி இருந்தானே.